யார் யாருக்கு வந்துட்டு சரியான முறையில் நான் ஒரு சிகிச்சை செய்யணும். இப்போது ஒருத்தர் ஒரு கஷ்டத்தில் வர்றாரு. அவருக்காக நான் வந்துட்டு ஒரு சிகிச்சை செய்கிறேன். செய்யும்போது என்னென்னு சொன்னால், எனக்கே ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது. எப்படி சரியாக செய்கிறோமா இல்லையா? அதாவது சிகிச்சையாளர் அப்படிங்கிறவர் என்னென்னு சொன்னால், அந்த சிகிச்சை செஞ்சிடுறாரு. செஞ்சதுக்காக அதில் சந்தேகம் வரக்கூடாது. ஒரு முழுமைத்தன்மை வரணும். இப்போ அந்த மாதிரி யார் யார் வந்துட்டு நினைக்கிறீங்களோ, இல்லை எனக்கு இந்த மாதிரி சிகிச்சைகள் கற்றுக்கணும், எனக்குள்ள உடம்பு தொந்தரவுகள் வந்துட்டு ஒரு சிகிச்சையின் மூலிமா நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆன்லைன் வகுப்பு இருக்குது. எல்லாரும் கலந்துக்கலாம். இது வந்து எத்தனை நாள் நடக்கும் அப்படின்னா, 1 மாதங்கள் இல்லை 20 நாட்கள் அதுக்குள்ளே முடிஞ்சிடும். ஏன் அப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு கற்றுக்கிறீங்களோ அந்த மாதிரி இருக்கும். இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, நம்முடைய சக்தி ஓட்ட பாதை எங்கே போகுது, எங்கே முடியுது, அதில் உள்ள முக்கியமான புள்ளிகள் எதுன்னு நம்ம கற்றுக்குவோம். அது நீங்களே படிச்சுக்கிட்டு அதை வந்துட்டு நீங்கள் மனப்பாடம் பண்ணி அதில் நீங்கள் வந்துட்டு சொல்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா, நம்முடைய நாடி பார்க்கக்கூடிய முறைகள், நாடி இல்லாமல் வந்துட்டு நம்ம ஒருத்தர் தொந்தரவு எப்படி சிகிச்சை அளிக்கிறது, மனம், அப்புறம் நோய்கள்னால் என்ன, நோய்கள் எப்படி உருவாகுது, அது எப்படி சுகமாகும், இது மாதிரி காமனான விஷயங்கள், வைத்தியம் சம்மந்தமான எல்லா விஷயங்களும் இந்த ஆன்லைன் வகுப்பில் இருக்கும். இந்த வகுப்பு கலந்து கொள்ள விருப்பப்படுறவங்க உங்களுடைய என்னென்னு சொன்னால், உங்களுடைய முழுமையான இன்வால்வ்மெண்ட் இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் வந்துட்டு கற்றுக்குவாங்க. ஆனால் என்ன, அது வாழ்க்கைக்கு பயன்படாது. இப்போ நம்ம கற்றுக்கிறது எப்படின்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் வந்து நடைமுறைப்படுத்தி தான் நீங்கள் கற்றுக்கணும். ஒவ்வொரு நாள் வகுப்புக்கு வரும்போது சொல்லக்கூடிய விஷயங்களை பின்பற்றணும். பின்பற்றிட்டு வந்தால் தான் அடுத்த நாள் வகுப்பு புரியும். அது என்னென்னா, நம்ம எல்லா இதையும் கற்றுக்கிட்டு நம்ம ப்ராக்டிக்கலாக சொல்லக்கூடியது நீங்கள் ப்ராக்டிக்கலாக, ஏன்னா நம்ம ஆன்லைனில் லைவாக இருந்தால் கூட நம்ம ஒரு மாதிரி இருக்கும். நம்ம இதில் கற்றுக்கிறனால என்னென்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிக்கல் பண்ணும்போது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதுக்காக மெட்டீரியல்ஸ் எல்லாமே என்னென்னு சொன்னால், ஒரு ஒரு 5000 ரூபீஸ் மெட்டீரியல் வாங்க வேண்டியது இருக்கும். அது நீங்கள் விருப்பப்பட்டால் வாங்கிக்கலாம். அதுக்கு நான் எங்கே வாங்கணும் எல்லாமே நான் டீட்டெயிலாம் சொல்லுவேன். நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு என்னென்னா ஒரு வீடியோஸ் எல்லாம் இருக்கும், புக்ஸ் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். அது இல்லைனாலும் அது எல்லாமே நானே சொல்லித் தருவேன். நீங்கள் அதுலேயும் கற்றுக்கலாம். ஆனால் மெட்டீரியலோடு நீங்கள் படிக்கும்போது ஃப்யூச்சரில் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதை நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு எளிமையாக இருக்கும். அந்த மெட்டீரியலுக்கு இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. அது வேறு ஒரு இதில் நீங்கள் வாங்குவீங்க. நம்மள்ட்ட என்ன இருக்குன்னா, வெறும் அதில் என்ன இருக்கோ அதை நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதை நான் என்னென்ன டீட்டெயில்ஸ்க்கு எல்லாமே நான் கொடுத்துருவேன். இந்த பயிற்சிக்கான கட்டணம் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 5000 வரும். மொத்தம் ஒரு ரூ. 10,000. மெட்டீரியல்ஸ் வந்து ரூ. 5000 வந்துடும். அந்த மெட்டீரியல்ஸ் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் வாங்கிக்கலாம். இல்லைனாலும் அந்த வகுப்பு மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா 5000 மட்டும் கட்டி நீங்கள் இணைஞ்சிக்கலாம். இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஒரு மாதங்களுக்குள்ளே நீங்கள் கற்றுக்கும்போது என்னென்னு சொன்னால் ரொம்ப தெளிவாக இருக்கும். நீங்கள் ஒரு சிகிச்சை செய்கிறீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு தொந்தரவு வந்துருச்சு, அதை நம்ம சிகிச்சையின் மூலிமா குணமாகுமா, நம்ம வாழ்க்கை முறையில் குணமாகுமா, அதுக்கு என்ன காரணம், இது மாதிரி ஒரு தெளிவான முறையில் இருக்கும். உங்களை சில பேர் வந்துட்டு என்னென்னா சில சிகிச்சை முறைகள் செஞ்சுட்ருப்பாங்க. அவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நான் புதுசாக கற்றுக்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை சந்தேகங்களுக்கு யார் வந்தாலும் இந்த வகுப்பில் நம்ம கலந்துக்கலாம். வகுப்பில் எல்லாமே காலை நேரங்களில் தான் நடக்கும். காலை வந்துட்டு 5 to 6 இல்லை 6 to 7 இந்த மாதிரி நேரங்கள் இருக்கும். மாலை நேரங்கள் வேணாலும் வைத்துக்கொள்ளலாம். ஆனால் காலையில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ டிஸ்கிரிப்ஷனில் தெரியக்கூடிய என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எடுத்து நீங்கள் ஃபீஸ் கட்ட மாட்டீங்க. ஒரு நாள் வந்துட்டு ஒரு வகுப்பு நடக்கும். அந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்குவீங்க. கலந்துட்டு ஒரு சந்தேகங்களாக பூர்த்தி செஞ்சு, ஏன்னா நம்ம எல்லாத்தையும் வகுப்பு கூட்டி கலந்துக்கிறதோட யார் விருப்பம் இருக்கோ செலக்டிவ் பர்சன்ஸ் நம்ம எடுத்து பண்ணும்போது என்னென்னா, நமக்கு வகுப்புகள் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ யாராவது ஒருத்தர் வந்துட்டு தவறான முறையில் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஒருத்தனால் எல்லாமே பாதிக்கப்படும். செலக்டிவாக ஒரு நாள் வகுப்புக்கு வருவீங்க. வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். உங்களுக்கே தெரிஞ்சிடும். அந்த ஒரு நாள் நீங்கள் அட்டெண்ட் பண்ணாவே யார் வருவாங்க, வரமாட்டாங்க, அவங்களே முடிவு செஞ்சுக்குவாங்க. அதனால் விருப்பம் உள்ளவங்க, நான் இந்த மாதிரி ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்கிறேன்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் அது தகவலை உங்களுக்கு நான் தரேன். சரிங்களா? நன்றி.